தொடர்ந்து இருவரும் பல தலங்கள் சென்று வழிபாடு செய்து திருமறைக்காடு என்று அழைக்கிறார்கள். அங்கே வேதங்களால் பூஜித்து அழைக்கப்பட்ட திருநடுவை திருநாமதர சுவாமிகள் பதிவு பாடி மறைக்கடவும் அதுபொழுது பாடி வருகிற திருப்பதிகம் 12 மொழி என்ற திருப்பதிகம் திருக்குறுந்தொகை. வேதங்கள் பூஜித்து அழைக்கப்பட்ட கதவு 1000 வருடங்களாக பூட்டியே இருந்தது. கருவறையுடைய நேர்கதவு பார்க்கலாம். வெள்ளி பூர் போடு இருக்க அந்த திருக்கதவு முதல் பாட்டு பாடினவுடனே கதவம் திருக்காப்பு 10வது பாடலில் அடக்கமே
அடுத்த அருள்மிகு நான் எனக்கு இறக்கவில்லையா இறக்க பொங்கியும் எப்போதுமாகவே புள்ளி நடப்பதெல்லாம் புரிந்து சுரக்கும் புள்ளிகள் சூழ் பதக்காளரும் சரக்கில் சிறப்பு தெரிவிக்கிறேன் சட்டிக்கு அருள் செய்கிறேன் கேட்கிறார் பெருமான் கதவை அருள் செய்கிறார் நான் ஞான சம்பந்தர் கதவும் காப்பிடுவதற்கு சதுரம் ஐந்து முதல் பாடலே கதவும் காப்புக் கொள்ளும் கருத்தாலே மனத்திலும் இதை நினைத்து அந்த திருநாவுக்கரசர் உண்டி உண்டி உறங்குகின்றதற்கு தன்னை வாழ்வு தலைவர் நாமா சொல்லி என்னை வாழ்வு போனாது எங்கோ மழைக்காட்டுல விவசாயத்துல அழைக்கப்பட்ட அந்த இரவு நாவுக்கரசருக்கு 10 பாட்டு பாடி 11 கேட்டுதானே கதவு திறந்த நான் என்ன பண்ணிடுறேன் சொல்லி இருந்த பொழுது அடியவர் வேடங்களை வந்து வாய்ப்பூருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காத்துக்கிறார். அப்பொழுது இருந்து இடம் தேடிக்கொண்டு இங்கிருந்து அடையாளம் அறிந்தார் எங்கே தோன்றும் திருவாரூர் செல்வனா அங்கே வா என்று போராடி இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த விஷயத்துலதான் ஞானசம்பந்தர் நாவுக்கரசரும் திருப்பூர்ல சந்திக்கிறாங்க. இருவரும் சோழ நாட்டு தலைவரை வழிபட்டு போகும்போது திருவிழிமலை அங்கு என்ன பண்ணினார்? நாவுக்கரசருக்கு முறையான பொற்காசு அளிக்கிறார்கள். நாவுக்கரசர் அமைந்த படத்தை அடிக்கடி முறையான வேளையிலே அண்ணாபாளையத்தில் இடப்பட்டது. ஞானசம்பந்தருக்கு இறைவன் கொடுத்த காசுல காசு இருந்த காரணத்தினால் சற்று தாமதமாயிடுச்சு. அங்கே ஞானசம்பந்தர் இறைவன் கொஞ்சம் விசாரணைக்கு நாவுக்கரசர் சொல்கிறார். இந்த பதிவை திருமணி நடந்த பதிவை இந்த வாடி பெற்ற பழிசு பழக்காசு வாடி வருடம் தவிப்பேன் அதனை போல் தேடிக்கொண்டு திருவாயூர் சென்றவர் ஓடிப்போந்து இங்கு ஒழித்தவாறு வந்து வளைத்தாண்டு மகாராஜா எண்ணி குண்டி உறங்குகிறேனுக்கு தன்னை நாமா சொல்லி என்னை வாயில் இருப்பதாக இருக்கணும்னு நான் என்ன சொல்றேன்? பெருமாள் ஞாபகத்தில் திருவாயூர் உண்ணாவிரதம் பிறந்ததும் திருவாவூர். ஆனா இத்தலம் திருவாயூர் என்ற இடத்துல பாடியப்பட்ட திருப்பதியும்
பாடி அழைத்தார் அழைத்தவர்களும் நம்மை திருவாயும் குறைப்படி சென்றாயா இந்த பித்தரை பித்தரா அடியார்கள் திருவள்ளுவர் ஞான சம்பந்தருக்கு காசு மாற்றுடைய காசம் கொடுக்கிறார். அதனால அந்த விழிநாள் பெருமானை காசு மாற்றுடைய காசாக விழிநாள் பெருமாள் மாசுடையவராக வாசிக்கவே காசு விளங்கி மாசு விளங்கி மாசுடைய அவர் பிள்ளை ஞான சம்பந்த பிள்ளையாக இங்க இருக்காங்க நாவுக்கரசர் எதிரியுமே அது பெருமாட்டை கேட்டதே கிடையாது. அவர் சொன்னார் நம்முடைய தலைவர் இறைவன் நீ என்ன வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் மலைக்காட்சி மணாளம் தானே திருமலை காட்டக்கூடிய நாட்டகத்தை பார்த்தார். அவர்களாக திருநாவுக்கரசர் பேராலய மதுரை பகுதியில் சமண சமயம் பரவி இருந்தது. பாண்டிய மன்னரே சமணனானார். சோழ நாட்டு பெண்ணாகிய சோழ மன்னனுடைய மகளார் பாண்டிமாதேவி. சோழ பேரரசு ஒரு பொழுதும் சைவத்தை விட்டு நீங்கலானார். அந்த பிறப்பிலே தோன்றிய மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டுடைய மகாதேவியாக இருந்தாள். மன்னனை சமணத்தை தழுவி திருநீர் அணியாமல் உருக்காட்டம் அணியாமல் ஆலய வழிபாடு இல்லாமல் இருந்த வேளையில் அவருடைய துணைவியார் மங்கையர்க்கரசியார் அழைப்புக்கு ஞானசம்பந்த பெருமான் வேதாலயத்திலிருந்து செல்கிறார். செல்லும் வேளையை நாவுக்கரசரிடம் விடைபெற்று செல்லும் பொழுது நாவுக்கரசர் சமணர்களுடைய சூழ்ச்சியை எண்ணி ஞானசம்பந்தரிடம் சொன்னார், இது நாளும் போலும் சரியில்லை. அப்ப ஞானசம்பந்தர் அடியாரருக்கு நாளும் போலும் நாளும் அடியாரை வந்து நலியாது நலியாத வண்ணம் முறை செய்தார் வெயில் போய்வது என்ற திருப்பதியும் பாடி அங்கிருந்து ஞானசம்பந்தர் பழனி நாட்டில் செல்கிறார். நாவுக்கரசர் வேதாலயத்திலிருந்து திருக்கைலாயம் செல்கிறார். திருக்கைலாயம் போன பல விஷயங்கள் பாடினார். கைலாயத்துக்கு பொழுது நெஞ்சமெல்லாம் தேய உடம்பெல்லாம் தேடி போச்சு. உடம்பால் நடந்து போறார். அடியோர் இடத்துல இறைவன் கீழே இறங்கி நாளைப்பாடி எங்கு செல்கின்றார் பெருமான பார்க்க எங்கிருந்து வருகின்றார்? தென்னாட்டிலிருந்து வருகிறேன். தென்னாட்டிலிருந்து வருகிறேன்னா அவ்வளவு தூரம் நீ மேல போக பெருமான பார்க்க அப்படின்னு சொன்னார். அடியோர் இடத்துல பெருமானை காணாமல் உயிரோடு பிள்ளை அப்படிங்கிற உறுதி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அசரி அந்த கைலாயத்தை சுற்றி உள்ள மானசரோவர் ஏரி வடபுறத்தில் போய் இலக்கணை கடலான்னு கைலாயம் பதிக்கட்டி உருகி ஆறாக வந்து அங்க விழுது. அங்க விழுந்துன்னா பெருமாளை பார்க்கலாம்னு சொன்னோடனே உடம்பு தேய்ந்து கிடந்த நாவுக்கரசர் போய் அந்த பதிநீர்ல உருகி எழுதியிருந்தார் திருவையாற்றில. திருவையாற்று திருக்குளத்தில் எழுதுகிறார். அடுத்து ஆடி அமாவாசை தினம். அதை இன்றளவும் நாம் ஆடி அமாவாசை என்றால் அந்த இறைவன் காட்சி நாவுக்கரசருக்கு காட்சி அளித்தார். அது பொழுது கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாத கண்டேன் என்று மாதப்படி கண்ணியாரை கல்லை நாவுக்கரசர் பெருமான் பாடியிருக்கிறார். அதன் முன்பு கைலாயத்தில் வேட்காகி முன்னாகி நின்றாய் போற்றி என்று போற்று திருத்தாண்டமாக பாடியிருக்கிறார். பிறகு
திருவையாற்றி மாதம் துறை கண்ணியாலே என்பது பாடியிருக்கிறார். அதை இங்கு இறைவனில் செய்து விண்ணப்பம் செய்வோம். 509வது
பாடிய திருப்பதியும் மாதத்துறை கண்ணியாரை கண்டேன் அவர் பாடும் கண்டேன் கண்டறியாத கண்டேன் என்று பாடியிருந்தார். ஈரழிவு முறை ஆதரிவு வரை புலவீனம் புள்ளினம் இவை அனைத்தும் உமையுருவாகனாக தேவை மதியோடும் கூடி பிழைத்து வருவதை கண்டேன். நாளை வருவதை கண்டேன், நாளை வருவதை கண்டேன். உமையுருவாகனாக அம்மையப்படாக காட்சியளித்தது இதனில் பதியத்தை பாடி வருகிறார். நாமும் இரண்டு செல்வி திருப்பதியை விண்ணப்பம் செய்வோம்.
புகழும் திருத்தலத்தை வந்து அடைகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனின் மாடிப்பொழுதே கொண்டார். ஞான சம்பந்தரும் தம்பதியே மணிவாசகரும் அத்தகைய இந்த நான்கையும் ஒரு சிறப்பு நாமக்கரசு சாமீர தொண்டு பாடும்படி சைர தொண்டு உழவார படை அவர் கையில் இருப்பது உழவார படை இருக்கும்.
அந்த வகையிலே நால்வரை நாம் வினவி சொன்னால் சரி இல்லை யோகம் ஞானம் என்ற சித்தாந்த மார்க்கம் 4 மார்க்கம் அதிலே திரியாவிதி சமய சட்டங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வேத நிறுவன பிறப்பை பிறந்தவர் ஞான சம்பந்தர். அதனாலே அவர் கிரியை சரியை கொண்டு செய்தவர் நாவுக்கரசர். அதனால சரியை சரியை கிரியை யோக மார்க்கம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஞான மார்க்கம் மணிவாசகர். சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சித்தாந்த சொன்னமையினால் நால்வரை பிரித்து இவ்வாறு சொல்ல வேண்டும். அந்த வகையிலே திருப்புகழ்களில் ஞான சம்பந்த பெருமான் நாவுக்கரசு பெருமான் பலகாலம் தங்கி அங்கு உழவாரப்படை செய்தார். அதுபொழுது இறைவன் அவருக்கு பற்று ஏதேனும் இருக்கின்றதா உலகில் பற்று என்பதை சோதிக்க வேண்டி அவர் உழவாரம் செய்யும் பொழுது அந்த பூண்டுகள் எல்லாம் மழை கொண்டு செதுக்கிறார். கீழே உள்ள சின்ன சின்ன துகள்கள் மண்ணு கல்லெல்லாம் கலந்து வரும் அல்லவா, அதிலே நவரத்தனங்களை விடிய வைத்து நாவுக்கரசருக்கு ஏதேனும் சிரமம் உண்டா? ஏன்னா சைவத்துல ஒரு மனைவி திருமணம் ஆனதே இறைவனிடம் முக்தி வேண்டியதான் ஞான சம்பந்தர். இரு மனைவியை கட்டி முக்தி அடைதல் வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நாவுக்கரசரும் மணிவாசகரும் துறவு நோக்கிலே வாழ்ந்து முக்தி அடைந்தார். இருவர் இல்லறம் இருவர் துறவரம். நம்ம சைவத்துக்கு உண்டான சிறப்பு துறவு நோக்கத்திலும் இறைவனை வந்து அடையலாம், இல்லற மார்க்கத்திலும் இறைவனை வந்து அடையலாம் என்பது நம்முடைய சைவ மரபு. அந்த மார்க்கத்தில் துறவியான நாவுக்கரசருக்கு ஏதேனும் ஆசை உண்டா என்பதை உணர்த்தும் வகையாக அந்த செடிகள் எல்லாம் உழவார படைவுக்கு செல்லும் பொழுது அது வரக்கூடிய துகள்கள் நவரத்தனங்களாக விளைய வைத்தாராம். நாவுக்கரசு பெருமான் அதை மண்ணோடு மண்ணாக தள்ளிவிட்டு புகழூர் ஈசன் முன்பு அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமன் நீ மாமியின் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ ஏதூர்ந்த செல்வம் நீயே நீயே எல்லாமா இருக்கும்பொழுது இதெல்லாம் நிலையில்லா பொருள் பெருமானேன்னு உணர்த்தி பாடிய மிக அற்புதமான திருப்பதிகம் திருப்புகழ்களிலே அப்பன் நீ அம்மை நீ என்ற திருத்தாளரும் 563வது பக்கம். அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் நீ மாமியும் நீ ஒப்புடைய மாலன் உட்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் போரும் நீ பிற்பரவும் பிற்பரவும் தோற்றுவாய் நீ துணையாயின் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே.
ஆட்டுவித்தாரா ஒருவரை காண்பாராய் அட்டாக்காரே கற்பதற்கான பணமே ஞானமூர்த்தி சொல்வதற்கால் சொற்பதமும் கடந்திருந்த சொலற்கரிய சூழலாயும் தன்மை பிற்பதற்கு நிலையிலா நெஞ்சத்தன்னுள் இளவாக புலாய் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யானை கனகமாடி திருத்தியம் கடவுளானே திருக்கோயில் திருவிழூரும் திருவெண்ணீர் அடியாத திருவிழூரும் பல்கோட்டை பத்திமையான பாடாவூரும் வாக்கியோடு மதகளிகளெல்லாம் திருப்பாடு பெண் சங்கு ஊராகவும் நிலானமும் பெண்கொடியும் இல்லாதூரும் அதுபோது மலர்களை அவையெல்லாம் அஞ்செழுத்தும் செப்பாதாரி தீவண்ணால் பேசாதாரி திருக்கோயில் நோய்கள் கெட வெண்ணீர் அடியாரி அடையற்றார் பிறந்தவாறு அதோரியங்கள் பெருநோய்கள் மிக நிறைய பயக்கும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றாரே நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கு ஓர் நித்துமானாய் மன்னாராய் மன்னதற்கு ஓர் அமுதமானாய் மறைமானாய் ஆரண்டமானாய் உன்னாராய் முடியானாய் போகமானாய் பூமியே புகழ்தக்க பொருளே என்னானாய் என்னானாய் எண்ணில்லாய் ஏழையே என் சொல்லி என்னுவே அத்தாயும் அடியேனை அன்பாய் அறியாமல் நீராடி கொண்டாய் எத்தனையும் அடியை எளியாய் என் நாட்டு கொண்டு இறங்கி எழுந்து கொண்டாய் எத்தனை பேரையே உழைத்தனர்கள் அத்தனையும் கொடுத்தாயத்தே இத்தனையும் ஐயே ஐயோ என் பெருமான் குலம் கொல்லே குணம் கொல்லே உயிர் கொல்லே பெரியே கோலமாய நலம் கொல்லே நான் கொல்லே ஞானிகளே நல்லாரோடு இசைந்திலே நடுவே நின்ற நிலங்களே நிலங்கல்லால் ஒழிப்பேனல்லே திருப்பரவும் மிக பெரிதும் பேசவல்லே இளம் கொல்லே இறப்பதே ஈய மாட்டேன் செய்வான் தோன்றியே சங்கதி வலுமணி வீரட்டும் தந்து தரணியொடு நாட தருவரே சங்கதி வலுமணி இரண்டும் தந்து தரணியொடு ஆனாட தருவரே அம்புவார் அவசெல்லும் மதிப்போமல்லோ ஆலயத்தில் அங்கமெல்லாம் குறைத்து அழுது தொழுநோயராய் ஆவித்து திக்கு முழல் புலையேறும் கங்கை வாய் சடை அவர் கண்டீர் ஆம்பளரும் கடவுளாய் காலத்திலும் திருப்பூந்தூர்த்தியிலும் பலகாலம் செய்தார். அந்த வகையிலே பதியத்தை எந்த அளவுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு வாங்கிக்குவோம், ஈகை செய்ய மாட்டோம். உடம்பு நல்ல குணம் கிடையாது, நல்ல சிந்தனை தன்னை தானே எவ்வளவு இழந்து தன்னை குறைத்துக் கொண்டு பெருமானை ஊக்கி பாடியிருக்கிறார். ஆபரித்து சென்றுள்ள குறையரேனும் பசுவை கொண்டு செல்லக்கூடிய குறையராக இருந்தாலும் சடை கலந்தாருக்கு அன்பராய் மேல் அன்பு கொண்டு இருந்தால் அவர் நாம்
நாம் வணங்கும் கடந்தாரே அடியாருக்கு அடியே நாவேனே சுந்தரர் பாடுறாரு. அடியாருக்கும் அடியே என்று பாடுகிறார். என்ன சொல்றார்? தந்தைவாதன் சன்னிதானத்துக்கு அன்பராகி அவர்கிட்டையும் நாம் வணங்கும் கடந்தார். வடமொழி வேதத்திலே ருத்ரம் என்று இறைவனுக்கு பாராயணம் செய்வார்கள். ருத்ரம், அதிருத்ரம், மகாருத்ரம். அந்த ருத்ரத்தினுடைய சாராம்சமாக திருநாவுக்கரசர் நின்ற திருத்தாண்டகம் என்ற அமைப்பிலே பதிகம் 27 செய்கிறார். இருநிலனாகி தீயாகி என்ற பதிகம் பதிகம் பக்க எண் 606 606 பக்கத்தில் இருநிலனாய் தீயாகி
இப்படி தனிப்பதியும் அல்லாது பல தலங்களையும் இணைத்து பாடிய திருத்தாண்டகத்துக்கு பேர் சேத்திரபாணி திருத்தாண்டகம் என்று அமைப்பு மிக அழகான திருப்பதிகம். பிள்ளச்சித்தம்பரம் செங்கம்பள்ளி தேவன்குடி சிராப்பள்ளி தென்பூர் கோயில் குயிலை பள்ளி கோவில் வீரட்டம் கோவிலம் கோடிக்காவும் முல்லை புறம் முருகை பூண்டி முளையூர் பழையாறை சக்தி உத்தம கல்லை திகழ் சீராயி பிள்ளாய நாகரையே ஆரூர் மூலத்தானம் ஆனைத்தாமாத்தூர் தாங்கோங்கி வாழும் ஆரூர் பேரூர் பிரபுரம் பிள்ளாரூர் பெருந்துறை தாமே ஊர் பெரும் தெரியத்தார் கோலம் காரண கடுப்பும் காணப்பெறும் பரிக்கரை வாழ்வொளி பக்கரை வந்தார வாரணாசி வெண்ணீர் இளக்குட்டி இளமரடாவரம் எட்களத்தும் எட்டை கருத்துரை தன் பினாகணம் திறமை தெருக்குறைவு திருவேலூர் கண்ணை காரை கழிப்பார் கைலாயநாதனை காணலாமே வேலை குடி விசயமூர்
ஆலக்காடும் அருகை பெரும்பாய் பழனும் பழந்தால் பாதாளம் பலகைத்துறை பைங்கீழி பழங்காட்டூதன் காளி கடல் தாசி காரோணத்தும் கைலாயநாதனே கரணாமே மாகாடும் புகழ் போக்கு உழைப்பிடகோவை தலை காட்கொள்ளும் மஞ்சள் பொறியில் மழை நஞ்சை மழுவும் நீரட்டமாகாடும் வேதாருக்கும் வெங்கமா கூடல் வியக்கும் மைகாவிய ஈச்சரம் ஈச்சரம் வெற்றியூர் கஞ்சனூர் கஞ்சாலை பஞ்சாக்கையும் கைலாயநாதனே கரணாமே ஈச்சரம் செய்கலூர் பொன்பள்ளி தேவூர் சிறப்பும் சிற்றேரும் சேரை கொண்டீச்சன் உடல் உடல் வெள்ளனை குமரி கொண்டு அண்ணனும் மலிதி திரட்டான் ஐயார சோகந்தி ஆமாக்கூரும் கட்டியூர் இரட்டம் திருவாரூரும் கைலாயநாதனே காணலாமே ஆகேக்கம் நல்லூர் நல்லூர் வளர்ந்துடி வாஞ்சியம் வருகின்றி கிளம்படை நீத்து நடத்தும் எக்காலத்தும் கிளம்புகிற பலத்தான் ஒட்டி கழிவடையும் கோவை கால்களால் கையாடுவதை காணலாமே சொல்லுகிற திருப்பதியை பாடி நாவுக்கரசு பெருமான் முக்கிய காட்சி தலம் காசிக்கு வீசம் கூட பெருமாள் திருமணத்தில் நாவுக்கரசனுடைய குருபூஜைக்கு சிறப்பாக நாம் நாவுக்கரசரை நினைந்து அவருக்கு இறைவன் அருள் கொடுத்ததையும் நினைந்து நமக்கும் அருள் பெற்று இறைவன் திருவடியிலே நாவுக்கரசர் பெருமான் திரும்பிக்கு சிவசோதியை கறக்கும் பொருட்டு செந்திரை அடக்கும் நின்றுளே துளும்புகின்ற ஈசனையோ இன்றுளே நாளையிலே என் செய்வார் தோன்றினே கற்றிலே கலைகள் ஞானம் கற்றவர்களும் புத்திலே ஆதலாலே உனக்கும் சேரானே பெற்றிலே பெருந்தடங்கள் பெருமா தமக்கும் கொல்லே என்னுளே இறைவனே நான் என் செய்வான் தோன்றினேன் மாட்டினேன் மனத்தை முன்னே வன்மையை உணர மாட்டேன் முட்டினான் முன்னை நாளே முதல்வரை வணங்க மாட்டேன் பாட்டினாய் போலிருந்தேன் பாட்டினாய் போலிருந்து பற்றநேரம் தன்னை ஈட்டினேன் களைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேன்
எல்லாம் 23 திருப்பதிக்குள் விண்ணப்பம் செய்தோம். வரலாற்று மொழியிலே நாவுக்கரசர் எந்தெந்த தலங்களெல்லாம் சென்று இந்த அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினாரோ அத்தலங்களோடு நாமும் சென்று அந்த சிந்தனையில் இருந்ததை கருதி சேவை பகுதியாக நாவுக்கரசர் பெருமான் திருமேனி தலத்தினுடைய ஆலயத்தின் உள்பிரகாரமாக சென்று பெருமான் திருமுன்பு சிவஜோதி அந்த வேளையில் முத்தி பதியத்தை பாராடினோம். அதை அடியார்கள் எல்லாம் எடுத்து